போன வருஷம் 2025 இந்தியாவில் ரிலீஸ் ஆன மிகச்சிறந்த படங்களில் ஒன்று தான் இந்த துரந்தர். இந்த படம் நம்மளை நேராக 90களில் நடந்த காலகட்டத்துக்கு கொண்டு போகுது. இந்தியா பாகிஸ்தான் தீவிரவாத பிரச்சனைகளுக்குள்ள. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தொடர்ந்து இந்தியாவை தாக்குறாங்க. இந்தியன் ஃப்ளைட் ஹைஜாக், பார்லிமெண்ட் அட்டாக் மாதிரியான பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்குது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க இந்தியாவின் உளவுத்துறை ஒரு பெரிய முடிவை எடுக்குது. பாகிஸ்தானுக்குள்ளேயே ஒரு இந்திய ஸ்பையை அனுப்பணும். அந்த ஸ்பையா ரன்வீர் சிங் போறாரு. அவன் ஹம்சா அலிகான் இன்னொரு போலி பேரில் பாகிஸ்தானுக்கு அனுப்பப்படுறான். கராச்சியில் ஒரு சாதாரண ஜூஸ் கடை வேலைக்காரனா அவனோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். ஆனால் உண்மையில் அவன் ஒவ்வொரு நிமிஷமும் எதிரியின் மூச்சை கூட கணக்கு போட்டு வாழ்கிற ஒரு ஸ்பையாக தான் இருக்கா. அங்கே அவன் சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் தான் ரஹ்மான் டெகாய். ஆயுத வியாபாரம், அரசியல், ISIS தொடர்புன்னு எல்லாத்துக்கும் நடுவில் நிற்கிறவன் தான் இந்த ரஹ்மான். ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் ரஹ்மானின் 2 மகன்கள் மீது அட்டாக் நடக்குது. அந்த நேரத்தில் ரன்வீர் சிங்கை உள்ளே போய் ஒரு பையனை காப்பாற்றுறான். அந்த ஒரு சம்பவம் தான் அவனை ரஹ்மானின் மிக நம்பிக்கையான ஒரு ஆளாக மாற்றுது. அதுக்கப்புறம் கேங் வார், கொலை, அரசியல், சதி, தந்தை மகன் பகை எல்லாத்துக்கும் உவில ரன்வீர் சிங் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்தியாவுக்கு சீக்ரெட்டாக அனுப்பிக்கிட்டே இருக்கான். அப்போதான் தெரிய வருது, இந்தியாவின் பொருளாதாரத்தை சீரழிக்க கள்ள நோட்டு தாக்குதல் நடத்த போறாங்க. அதே நேரம் ஒரு அரசியல்வாதியின் மகளான எலினாவுடன் ரன்வீருக்கு காதலும் உருவாகுது. காதலா, தேசப்பற்றா அப்படின்னு யோசிக்கிறான். ஒரு தவறான முடிவு எடுத்தால் நாடு அழியும், அவனுடைய அடையாளம் வெளியே வந்துடும். இதுக்கு மேலே அவன் என்ன பண்ணா? உயிரோட தப்பிச்சானா? இந்தியாவை அந்த பெரிய தாக்குதலில் இருந்து காப்பாத்தினானா இல்லையா என்பதுதான் இந்த படத்தின் கதை. துரந்தர் தீவிரவாதத்துக்கு எதிராக இந்தியாவின் வீரமான ஒரு உளவாளன்.